அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? உன் கையில தானே இருக்கு. அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அது இல்ல அண்ணாச்சி, இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும்? எப்படி வேணா போலாம். நடந்து போலாம், பைக்ல போலாம், கார்ல போலாம், பஸ்ல போலாம். வாய்ஸ் தாடி. சரி நான் இப்ப பைக்ல போறேன்னு வச்சுக்கோங்க. ஏல நீ வண்டியில போனா நான் எப்படி வச்சுக்க முடியும்? வண்டி என்கிட்ட குட்டு பண்ணதெல்லாம் வச்சுக்க முடியும்? அது இல்ல அண்ணாச்சி, என் பெரியப்பாக்கு உடம்பு முடியாம இருக்காரு. இந்த அட்ரஸ்ல தான் இருக்காரு. நான் எப்படி போகணும்? பழம் வாங்கிட்டு போ. கையில நிறைய காசு வச்சிருந்தனா இந்த ஹார்லிக்ஸ் போன்விட்டா அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு போ. ஏம்னா உடம்பு முடியாதவங்கள வெறுங்கையோட பாக்குறது அவ்வளவு மரியாதை இருக்காதுல்ல. ஓ என்னால முடியல. ஏப்பா இப்பதான் உன் பெரியப்பனுக்கு முடியலன்னு இப்போ உனக்கு முடியலங்க. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல நீ ஆஸ்பத்திரிக்கு போ. அண்ணாச்சி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அண்ணாச்சி, முதல்ல வழியை காட்டுங்களேன். வேலை இத முதலே சொல்லி இருக்க வேண்டியதில்ல. இப்படியே நேரா போ, குளத்தாங்கரை வரும். அங்க நிறைய புதர் இருக்கு, அங்க எவனும் இருக்க மாட்டான். அங்க போய் என்ன பண்ணுமோ பண்ணிக்க. யோ நான் ஏன் புதருக்குள்ள போகணும்? நீ தான் ரொம்ப அர்ஜென்ட் சொன்ன. யோ அட்ரஸ சொல்லுவே. அட்ரஸ் அட்ரஸா? என்ன அட்ரஸ்? நீ தான் அட்ரஸ் சொல்ல சொன்ன, அதான் சொன்னேன். ஆனா வாங்கிட்ட போய் அட்ரஸ கேட்டான் பாரு, என் புத்திய. இந்தா போயா. யோ போடா மயிறு, நான் என்னமோ வெட்டியா இருக்கிற மாதிரி. மாப்பிள்ள எங்க இருக்க? மணி 12 ஆயிட்டு. வாய ஒரு கட்டிங் போட்டு வருவோம். நானா? நான் இங்க வெட்டியா தானே இருக்கேன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க?